திருமண வீடு, தேநீர் விருந்து, விமான நிலையம், பொது நிகழ்ச்சிகள், எலெக்ஷன் வந்துடுச்சுன்னா எங்க யாரு எப்படி சந்திப்பாங்க தெரிஞ்சும் தெரியாமலும் கண்ணும் காதும் வச்ச மாதிரி ரகசிய சந்திப்புகள், வெளிப்படையான சந்திப்புகள் அப்படின்றது நமக்கு தெரியும். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில தாவேகா தலைவரோ திரு விஜயோ இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்களோ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல மற்ற கட்சி தலைவர்களை சந்தித்து பேசி இருக்கிறார்கள், ரகசியமாகவோ வெளிப்படையாகவோ பொது இடங்கள்லயோ அப்படின்னு ஏதாவது ஒரு செய்திகள் வந்துருக்கா? எங்க காதுக்கு வராம இருந்திருக்கலாம், உங்க காதுக்கு வராம இருக்காது, அப்படியேதான் வந்திருக்கா? இல்லங்க, அவங்க அதை ரொம்ப ரகசியமா வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க இன்னமுமா. ஆமாங்க. ஏன்னா யாரோட பேசுறாங்க அத? இல்லைங்கய்யா, அவங்க யாரோட பேசுறோம் அப்படிங்கறதே ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த பிராண்ட் விஜய், ஐயா விஜய் மேலதான் இந்த மொத்த விஷயத்தையும் கொண்டு போறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒன்று, இப்போ சீசன்டு பாலிட்டிஷியன்ஸ் அல்லது சீசன்டு பார்ட்டிஸ், ஆண்ட கட்சிகள் அல்லது ஏற்கனவே இங்க அரசியல் செய்கிற கட்சிகளுக்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்வதோ முறிவதோ அவங்களுக்கு ஒரு சிக்கலே இல்லை. அது அவங்களுடைய இதற்கு முந்தைய நிகழ்வுகள்லையும் நடந்திருக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனை அவங்க எடுக்கிறாங்க. கண்டிப்பா கணிஞ்சிரணும் பேச்சுன்னு ஒண்ணு நடந்தது அப்படின்னாலே, இப்போ நீங்க இவ்வளவு பாருங்களேன், நீங்க காங்கிரஸ் எவ்வளவு இணக்கமான ஒரு குரலை தாவேகாவை நோக்கி செலுத்துறாங்க. ஃபீலர்ஸ் அனுப்புற மாதிரி தானே. ஐயா ராகுல் காந்தியே ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல தமிழ் கலாச்சாரத்தோட அந்த சிக்கலை இணைத்து பேசுறாரு. ஆனா அதற்கு கூட இவங்க ஒரு நன்றி சொல்லலையே. அப்போ அவங்க என்னன்னா, நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாவே நமக்கு வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஐயா நாஞ்சில் நன்றி சொல்லாதது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? அவங்க எதையுமே எந்த லீடுமே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நன்றிங்கிறது அந்த இடத்துல ஒரு அவங்க சொல்றதுக்கு நம்ம ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒண்ணு தானே. இல்ல, கரூர் துயர சம்பவம் தொடர்பா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறார், சட்டமன்றத்துல பேசுறார். அதுக்குமே எந்த எதிர்வினை ஆற்றல் இல்ல. எதிர்வினை விட்டுரும். நீங்க சொன்ன பெரிய வார்த்தை நன்றி, அது கூட சொல்ல, அடிப்படை வார்த்தை நன்றி, அதுவே சொல்லல. ஆமாங்க, அதுவும் ஸ்ட்ராட்டஜியா? ஆமா, அவங்க அப்படிதான் போறாங்க. ஏன்னா நம்ம அந்த பிராண்ட் விஜய்ங்கிறது எந்த இடத்துலயுமே வெளியே எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப என்னன்னா, இப்போ இதே விஷயங்கள்ல தான் ஐயா நாஞ்சில் சம்பத் ஐயா விஜய் அவர்களை சந்திச்ச அந்த இடத்துல அந்த முதல் நிகழ்வு எப்படி இருக்குன்னு அவர் விளக்கும் போது சொன்னாரு, நான் அவரை தம்பின்னு தான் அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணேன், ஆனா மேடையில நான் அவரை தலைவர்னு அட்ரஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்ப நீங்க தமிழ் மேடை பேச்சு மரபுக்குள்ள ஐயா நாஞ்சில் சம்பத் மாதிரி ஒருவர் அவரை தம்பின்னு அட்ரஸ் பண்றது கூட இன்னும் அந்த திராவிட மரபுக்குள்ள அது நிக்க தான் செய்யும். ஆனாலுமே கூட அந்த கட்சி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஐயா விஜய ஒரு பிராண்டா நம்ம கொண்டு போயிடணும், அதுல எந்த ஒரு பிசுறு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதோட ஒரு பாகமா தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம யாரோட பேசுறோம், யார் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை அனுப்புறாங்க, அல்லது நம்மளை நோக்கி ஏதாவது ஒரு ஃபீலஸ், அவங்க ஒரு சைலன்ஸை ஒரு ஸ்ட்ராட்டஜியா வைக்கிறாங்க. இப்போ இதை நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு கொஞ்சம் நாகரிகமான ஒரு வார்த்தையா, கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு வேர்டா அதை பயன்படுத்துறீங்க. திரு சாமிநாதன் அதை தாவேகாவுடைய இயலாமை, அதைத்தான் திரு செங்கோட்டையன் வெளிப்படுத்துறாரு. டெல்லி எல்லாத்தையும் கலைக்குது, டெல்லி நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினா அதுல தலையிடுதுன்னு சொல்றது இயலாமைன்னு அவர் சொல்றாரு. இல்லைங்க, இதுல நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை கலைக்கிறது சேர்க்கிறதுங்கிறதுலயே இப்ப யாருக்குமே இல்லை. அரசியல் கட்சிகள் இன்றைக்கு எப்படி இயங்குறாங்கன்னா, என்ன லாபம், பரஸ்பரம் என்ன லாபத்தோட அடிப்படையில் தான் கூட்டணிகள் அமையும். பொதுவாகவே தேர்தல் கூட்டணிகள் பரஸ்பரம் என்ன லாபம் அப்படிங்கிறது தான். அதுல வேணா நமக்கு தெரிந்த விஷயங்கள் சில இருக்கலாம், தெரியாத விஷயங்கள் சில இருக்கலாம். ஆனா எல்லா கூட்டணிகளுமே ஒரே ஒரு விஷயத்தின் அடிப்படையில தான் அமையும், அது பரஸ்பர லாபம் என்ன அப்படிங்கிற அடிப்படையில். நீங்க டைம் லைன் பாருங்க, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக தாவேகா கூட்டணி அமையல. ஆமா, நிச்சயமா இல்ல அஇஅதிமுக தாவேகா கூட்டணி நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். இல்லங்கய்யா, அது ஊகமாக கிளப்பப்பட்டதை தவிர அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. பேசினாங்கல்ல, அதிமுக தரப்புல தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசினாங்க இல்லையா, அதனாலதான் நான் சொல்றேன் அழைத்தார்கள். ஐயா இப்ப நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இணைச்சு பாருங்க. இப்போ அப்படி பேசினாங்களா இல்லையாங்கிறத தாவேகா எங்கேயுமே உறுதிப்படுத்தல, அஇஅதிமுகவும் எங்கேயும் உறுதிப்படுத்தல. எங்க கூட பேசினாங்கன்னு பவன் கல்யாண் மாடல் வரைக்கும் சொல்லிட்டாங்கல்ல. இல்லங்கய்யா, அது ஊகமாக, அதனாலதான் நான் சொல்றேன். அது இல்ல, என்ன யூகம், வாங்கன்னு அழைச்சாச்சு. யார் கூப்பிட்டா? ஆர்பி உதயகுமார். ஐயா இப்ப இவங்க தானே சொன்னாங்க, அவங்க என்ன எதிர்வினை? அதுதான் நானும் சொல்றேன். இப்ப நீங்க எந்த தரப்புன்னு விட்டுருங்க,
எதிர்பார்க்கப்பட்டது அதிமுக தாவேகா அதுதான் இப்ப இல்லையா, நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, இப்ப ஒருவேளை அன்னைக்கு அஇஅதிமுகவோட அந்த குரலுக்கு தாவேகா வந்து சரினோ வேண்டானோ ஒன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். ஆனா நீங்க எந்த விஷயத்தை வேணாலும் அடுக்குங்க, இப்படி இப்படி ஒரு ஊகமாக கிளம்பின இவங்க போறாங்க அவங்க போறாங்க இவங்க வாய்ப்பு இருக்கு, எந்த இடத்துலையுமே இன்றைக்கு காங்கிரஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒரு அமைதியா தான் இருக்காங்க. அந்த அமைதியை வந்து நண்பர் சுவாமிநாதன் பலவீனம்னு சொல்றாருன்னா அது அவருடைய நிலைப்பாடு. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அதிமுக ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க, தினகரன் ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு, காங்கிரஸ் ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னா ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடிய தாவேகா தரப்புல இருந்து எந்த விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலைன்னு தான் அவர் சொல்றார். நீங்க அதிமுக களத்திலே இல்ல, செமிஃபைனல்லையே அதிமுகவை நாங்க ஜெயிச்சிட்டோம்னு பேசிட்டோ, களத்திலேயே சம்பந்தமில்லாத பாஜக பற்றி நீங்க விமர்சனம் பண்ணிட்டோ, எந்த விதமான சமிஞ்சையும் நீங்க தினகரனுக்கு கொடுக்காமலோ ஒரு கூட்டணியை கட்டமைச்சிட முடியுமா? தாவேகால அதை உருவாக்கிட முடியுமா? இல்ல கூட்டணியே வேண்டாம் அப்படின்றத அவங்க வெளிப்படையா எங்கேயாவது அறிவிச்சாங்களா? எதுவுமே இல்லையே. இல்லையா, கடைசியா இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வராத நிலையில யாரும் வராத நிலையில ஐயா கூட்டணி முடிவாகிறதுக்கு இன்னும் கால நேரம் இருக்கு. என்னன்னா இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அவங்க ஆரம்பத்திலேருந்தே ஒரு அமைதியை வந்து கை கொள்றாங்க. அந்த அமைதியை என்னை போன்றவர்கள் ஸ்ட்ராட்டஜின்னு பாக்குறோம், நண்பர் சுவாமிநாதனை போன்றவர்கள் அது ஒரு இயலாத நிலை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனால் அவங்க எந்த இடத்துலயும் ரியாக்ட் பண்ணலங்கிறது தான் இதுவரைக்கும் தாவேகாவோட ஸ்டாண்டு. ஒரே ஒரு விஷயம், கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணியா வந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம களங்கான ரெடி ஆகிறோம் அப்படிங்கிற அளவில் அவங்க களத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து அவங்களோட தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துறதா தான் நான் பாக்குறேன்னு தவிர, பேசாம இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க திரு செங்கோட்டையன் வந்து எந்த விதமான பேச்சும் இல்லை, நாங்க முயற்சிலாம் பண்றோம் பண்ணலைங்கிறது குறித்தெல்லாம் அவர் எந்த விதமான தங்களுடைய அங்கலாய்ப்பை அவர் சொல்லலை, வெளிப்படுத்தல, ஆதங்கத்தை வெளிப்படுத்தலைன்னா பிரச்சனை இல்லை. நீங்க சொல்ற மாதிரி பிராண்ட் விஜயை மட்டும் அவங்க நம்பி இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே தேவையில்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, வந்தா வரட்டும் வரலைனாலும் பரவாயில்ல. வெளிப்படையாக பேசுகிறார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன பிறகும் யாரும் வந்து சேரல, நாங்க முயற்சி எடுத்தா டெல்லி கலைக்குதுன்னு அவர் பேசுறாருல, அந்த ஆதங்கத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐயா இப்ப அந்த செங்கோட்டையன் ஐயாவோட உரையை வந்து அஇஅதிமுக இருந்து பிரிந்து சென்ற 2 பேர் இருக்காங்கல்ல, ஐயா ஓபிஎஸ் மற்றும் ஐயா டிடிவி, இவங்க சென்ட்ரிக்கா தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா செங்கோட்டையன் ஐயா வந்து தாவேகால இணைவதற்கு முன்னால மதுரையில இருந்து ஐயா பசும்பொன் வரைக்கும் அவங்களோட தான் அவங்க பயணம் பண்ணாங்க. அப்போ ஐயா செங்கோட்டையன் அளவில் அந்த ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதற்கான ஒரு பதிலாகத்தான் நம்ம அதை இணைச்சு பார்க்க வேண்டியதா இருக்க தவிர, மற்றபடி தாவேகாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது அவங்க யாரை சந்திக்கிறாங்க, யாரை சந்திக்காம இருக்கிறாங்க, எந்த கட்சியோட பேசுறாங்க, இது எல்லாமே இதை குறித்து தாவேகா அபிஷியலா எந்த விதமான அறிவிப்பையோ, அந்த மௌனம்ங்கிறத நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறேன். ஓகே.